சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னிராசிக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கோம். கன்னிராசிக்காரங்க இன்னும் உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாம வெகுளியா இருப்பாங்க. பாசத்துக்காக இவங்க எப்பவுமே ஏங்குவாங்க. நண்பர்களுக்காகவும் நட்புக்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்க. சொந்த பந்தங்களுக்கு நிறைய உதவிகளை இவங்க செய்வாங்க. குறுக்கு வழியில முன்னேறிடணும் அப்படின்னு இவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நேர் வழியில நேர்மையான முறையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம முன்னேறினா மட்டும் போதாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் முன்னேறணும், நம்ம நண்பர்களும் முன்னேறணும், நம்ம சொந்த பந்தங்களும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவங்களா கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. அதே நேரம் இவங்க என்னதான் சொந்த பந்தத்து மேல உயிரையே வச்சிருந்தாலும் அந்த சொந்த பந்தங்கள் தான் இவங்களுக்கு நிறைய துரோகங்களை செய்வாங்க. நண்பர்கள் மூலமாவும் இவங்களுக்கு ஒரு சில துரோகங்கள் அப்படிங்கிறது பரிசா கிடைக்கும். செய்யாத தப்புக்காக நிறைய பழிகளை சுமப்பாங்க, தண்டனைகளையும் அனுபவிப்பாங்க. அருமையான திறமைசாலிகளா இருப்பாங்க, கடினமான உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. ஆனாலும் வேலை செய்யற இடத்துல இவங்க உழைப்புக்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறது கிடைக்காது. இவங்க உழைப்புக்கு ஏத்த மாதிரியான ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்காது. இதெல்லாம் விட முக்கியமா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்துக்காகவும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் வேலை பார்க்கிற இடத்துல இவங்க எப்பவுமே கூட வேலை பார்க்கறவங்க மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களை யாராலையுமே அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க தப்பான ஒரு ஆளா தான் தெரிவாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க மனசளவுல பாசத்துக்காக ஏங்குவாங்க, குடும்பத்துக்காக துடிப்பாங்க, நண்பர்களுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது தன்னோட நண்பனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க கண்ணீர் வடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நண்பர்களை நேசிப்பாங்க, நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி எவ்வளவோ நல்ல குணங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கை சமீப காலமா போராட்டங்களோட போய்கிட்டு இருக்கு, நெருக்கடிகளோட போய்கிட்டு இருக்கு, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போய்கிட்டு இருக்கு. சொந்த தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாம கடன் நெருக்கடிகள்ல சிக்கி தவிக்கிறாங்க. அதுவே உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்க கூட வேலை பார்க்கறவங்க மூலமா ஒரு சில நெருக்கடிகளை தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டு வராங்க. போதா குறைக்கு கன்னிராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சமீப காலத்துல ஒரு சில தவிர்க்க முடியாத பாதிப்புகளை இவங்க உடல் ஆரோக்கியத்துல சந்திச்சுட்டு வராங்க. இதெல்லாம் விட முக்கியமா கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து குடும்பத்தோட இருப்போம் அல்லது குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சமீப காலத்துல பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க கடந்த 4-5 வருஷங்களா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட வாழ்க்கையில மன நிம்மதியோ அல்லது சந்தோஷமோ கடந்த 4-5 வருஷங்களா கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன பங்குனி மாதமும் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை கொடுத்த ஒரு மாதமாவே இருந்திருக்கு. எந்த விதமான முன்னேற்றங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ கடந்த பங்குனி மாசத்துலயும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொந்த தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்துல ஒரு மந்த நிலைமையை தொழில சந்திச்சிருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்க எப்பவும் போல நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றங்களோ அல்லது சந்தோஷமோ கிடைச்சிருக்காது. குடும்ப வாழ்க்கையில மேற்கொண்டு பிரச்சனைகள் தான் பெரிய அளவுல ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா நிறைய மன குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கடந்த பங்குனி மாசத்துல பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க. அதாவது தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகலாமா அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா, சொந்த ஊர்களிலேயே இருக்கலாமா அல்லது வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு போயிடலாமா, குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா, இந்த மாதிரியான நிறைய மன குழப்பங்கள் கடந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மாதம் ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்க ஒழிய கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் வரல, எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படல அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பம், தனிப்பட்ட எதிர்பார்ப்பு, வேலை, உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும்.
அதாவது குடும்ப வாழ்க்கை, உங்களோட தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள், உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நீங்க இப்போ என்ன மாதிரியான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு வரீங்களோ அதே மாதிரியான பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் போராட்டங்களும் இந்த சித்திரை மாசத்திலையும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கத்தான் போகுது. குறிப்பா உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கிடைக்காது. உங்களை அவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க எது பேசினாலும் அவங்க தப்பாவே தான் புரிஞ்சுக்குவாங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல பெரிய அளவுல வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த சித்திரை மாசத்துல பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஒண்ணு போனா இன்னொன்னு வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி காய்ச்சல் போனா தலைவலி வந்து நிக்கும், தலைவலி போனா கால்வலி வந்து நிக்கும், கால்வலி போனா முதுகுவலி வந்து நிக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள் அப்படின்னு எதையுமே இந்த சித்திரை மாசத்துல உங்களால நிறைவேற்ற முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நண்பர்கள் கூட எங்கேயாவது சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால நினைக்க மட்டும்தான் முடியும், எங்கேயும் போக முடியாது. கார் வாங்கணும், பைக் வாங்கணும், மொபைல் போன் வாங்கணும், நல்ல டிரெஸ் வாங்கணும், இந்த மாதிரியான உங்களோட தனிப்பட்ட எண்ணங்களையும் அவ்வளவு சுலபத்துல இந்த சித்திரை மாசத்துல உங்களால நிறைவேற்றிக்க முடியாது. அதாவது உங்க கைகள்ல பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனாலும் உங்களோட தனிப்பட்ட தேவைகளை உங்களால நிறைவேற்றிக்க முடியாத ஒரு மாதமாவே இந்த சித்திரை மாதம் இருக்கும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல இருக்கிற 9 கிரகங்கள்ல கேது பகவானை மட்டும் விட்டுட்டு மத்த 8 கிரகங்களுமே உங்க ராசிக்கு 6, 7 மற்றும் 8வது வீடுகள்ல மொத்தமா குமிஞ்சு கிடக்க போகுது. இதுல 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட தொழில் எதிரிகளையும் பரம்பரை எதிரிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இந்த சித்திரை மாசத்துல சனியும் செவ்வாயும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட தொழில் எதிரிகளோட பலம் 2 மடங்கு அதிகரிக்கும். புதுசா எதிரிகள் உருவாவாங்க, சொந்த பந்தங்களே எதிரிகளா மாறுவாங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்க கூட பிறந்தவங்களே எதிரிகளா மாறக்கூடிய ஒரு சூழலையும் இந்த சித்திரை மாசத்துல நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். அதே போல இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு பண வரவு திருப்திகரமா இருக்கும், தொழில் ஓரளவுக்கு சிறப்பாவே நடக்கும், உங்க கைகள்ல பணப்புழக்கமும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பாவே இருக்கும். ஆனாலும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில கடன் நெருக்கடிகள் ஏற்பட்டுக்கிட்டே வரும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு 2 மடங்குக்கும் மேலான செலவுகள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாசத்துல ஏற்படும். இது மூலமா நீங்க ஏதாவது ஒரு வகையில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் கண்டிப்பா ஏற்படும். அடுத்ததா உங்க வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு, புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பு உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளையும் மன குழப்பங்களையும் கட்டாயமா ஏற்படுத்தும். போதாக்குறைக்கு ஒரு சில கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த கிரக அமைப்புகள் ஒரு சில தவிர்க்க முடியாத பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பாத்ரூம்ல வலிக்கு விழறது, வீட்டு வாசல்ல தடிக்கி விழறது, பைக்ல போகும்போது கீழே விழறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விபத்துகள் உங்க வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. அடுத்ததா 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில குருவும் சூரியனும் இணைஞ்சு சஞ்சாரம் பண்ற காரணத்தால உங்க தந்தை மூலமா எந்த விதமான உதவிகளும் இந்த சித்திரை மாசத்துல கிடைக்காது. ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு தந்தை மூலமா ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். போதாக்குறைக்கு உங்களோட தந்தை வழி சொந்தங்கள் மூலமா சொத்து சம்பந்தமான தகராறுகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் இந்த சித்திரை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த சித்திரை மாசத்துல வக்ர நிவர்த்தி அடைகிற காரணத்தால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மன குழப்பங்கள் எல்லாம் இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில முழுமையா விலகும். மனசுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா பிறக்கும். குறிப்பா நீங்க எந்த விஷயங்கள்ல எல்லாம் முடிவுகளை எடுக்க முடியாம நிறைய மனக்குழப்பங்களை சந்திச்சு வந்தீங்களோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் இந்த சித்திரை மாசத்துல சிறப்பான முடிவுகளை எடுக்க போறீங்க. போதாக்குறைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிற புதன் பகவான் உங்களோட பண வரவையும் 2 மடங்கா அதிகப்படுத்தி கொடுக்க போறார். இதனால பெரிய அளவுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சித்திரை மாசத்துல இருக்காது. சின்ன சின்னதா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழலையும் புதன் பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பார். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, வரப்போற குரு பெயர்ச்சி வரைக்கும் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில குழப்பங்கள், போராட்டங்கள், மன நிம்மதி இல்லாதது, சந்தோஷம் இல்லாம போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் இந்த 2024 வருஷம் மே மாதம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில தலைகீழ் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப அடையக்கூடிய காலகட்டமாகவும் குரு பெயர்ச்சி இருக்க போகுது. அதனால கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமா இருக்க போகுது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.